மழையினால பாதிப்பு கிடையாது. தண்ணி நல்லாயிருக்கும். மெயினாக பண்ணால் தண்ணி சுத்தமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கூட தண்ணி இங்கே சுத்தமாக எதுவுமே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் கூட வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். பட் ஃபங்க்ஷனுக்கு தம்பியெல்லாம் கூப்பிடல, பரவாயில்லைங்க. என்ன இருந்தாலும் அக்கான்னா தானே. அம்மாக்களுக்கு இடுப்பொலிலாம் வரும் இல்லையா, தூக்கி ஏன்னா குடம் தூக்கி நிறைய பேருக்கு இடுப்பொலி இருக்குது, அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க மேலே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நானே கண்பட பார்த்த லொக்கேஷன். அப்படி அந்த இதில் நிற்போம். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள், சரிங்களா? ஹாய், நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. நீங்கள் இந்த வில்லா ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கீங்க? இந்த வீடு இங்கே இடது பக்கம் இருக்க இந்த ப்ளூ கலர் வீடு தான். சரி, வீடு எப்படி பண்ணாங்க? மழை பெஞ்ச டைமில் முக்கியமாக தண்ணி இருந்துச்சா? சுத்தமாக தண்ணி இருக்காது இங்கே. நான் 10 வருஷமாக இருக்கேன், அதனால சொல்கிறேன். இங்கே தண்ணி கிடையாது. எல்லாம் வந்து இங்கே 10 வருஷம் ஆகுதா? 10 வருஷம் ஆகுது. நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் இந்த ஏரியாவுக்கு. மழை பெஞ்ச டைமில் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா? இங்கே தான் இருக்கேன் நான். எல்லா டைமிலும் இங்கே தான் இருக்கேன். நான் வேலைக்குள்ள இங்கே ஆட்டோ ஓட்டுறேன். ஓகே, ஆட்டோ நிற்குவாங்க, இங்கே தான் இருக்கேன். சரிங்க. அதனால் எந்த ஒரு மழையினால பாதிப்பு கிடையாது. தண்ணி நல்லாயிருக்கும். மெயினாக பண்ணால் தண்ணி சுத்தமாக இருக்கும். சரிங்கண்ணா, சரிங்க, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ கேட்டிருந்தோம்லங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம பார்த்தது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே பில்டர்கிட்ட ஹாப்பி ஹோம் செங்கேனி பில்டர்ஸ் கிட்ட வாங்கினவங்க, வீடு வாங்கினவங்க. ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத கேட்கலாம். ஏன்னா கூடுவாஞ்சேரி பொறுத்த வரைக்கும் வாட்டர் வந்து ஸ்டாக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து குறிப்பிட்ட 1-2 ஏரியா தான். ஆமாம், அதனால் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இப்போ கூட ரீசெண்ட் டைம்ஸில் மழை வந்துச்சு. ஸோ அந்த டைமில் கூட தண்ணி இங்கே சுத்தமாக எதுவுமே இல்லை. நீங்கள் அப்போ இங்கே தான் இருந்தீங்களா? நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். தண்ணி நிற்கல. பில்டர் மேலே இருக்குது ரிவ்யூ. பில்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரஸ்டபுளாக இருப்பாங்க. ஸோ நம்பி வாங்கலாம். எந்த ஒரு ஹெல்ப்னா உடனே பண்ணி தருவாங்க. ஆஃப்டர் நாங்கள் வீடு வந்து வாங்கி முடித்த அப்புறம் கூட எங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏதோ சின்ன சின்ன வேலைலாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ ட்ரஸ்டபுளாக வாங்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் நிறையா பேர் வீடு கேட்ட பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடை சுற்றி பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம், யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி காயரம்பேடி அடுத்த கன்னிவாக்கமில் இருக்குங்க. கரெக்டாக கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட், கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், கடையெல்லாம் இருக்குது இல்லையா, இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. வர வழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே நிறைய வீடு கட்டையும் சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. அந்த பஸ் ஸ்டாப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு தாம்பரம், கூடுவாஞ்சேரி, கொட்டமேடு, திருப்பூர் இந்த லொக்கேஷனுக்குலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம போன வீடியோ கூட இவங்களோட கொலா பண்ணி போட்டிருந்தோங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாட்டநல்லூர் வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரக்கூடிய ரோட்டில் இருந்தது. அந்த வீடோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 65 lakhs பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டோட ரேட் வந்து நான் இந்த வீடை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதனால் நான் ரேட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறது இல்லைன்னா, ரேட்டை பார்த்துட்டு எல்லாம் போயிடுறாங்க. என்ன பொருள்னே பார்க்காம ரேட்டை சொல்லி என்ன பிரயோஜனங்க? அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் ஒரு 8 வீடு கட்டி சேல் பண்ணியிருக்காங்க பக்கத்தில். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க இந்த ப்ராஜெக்ட் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கரெக்டாக நம்ம கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து வர வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ராஜெக்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் இவங்களது தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் கூட வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். பட் ஃபங்க்ஷனுக்கு தம்பியெல்லாம் கூப்பிடல, பரவாயில்லைங்க. என்ன இருந்தாலும் அக்கான்னா தானே. நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டேன்னு சொன்னேன்லங்க, அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வீடு வில்லா ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நம்ம நிற்கிற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. ஒரு வீடுமே அதுதான். வீடு வந்து பார்த்திங்கன்னா வால் ஷேரிங் கிடையாதுங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போய் வீடை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது. உங்களுக்கு ஸ்டார் கேஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து உங்களோட ஓடாத சைக்கிள், பாடாத ரேடியோ அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டோடு கொடுத்துருக்குறாங்க. அந்த தட்டோடு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாரம்பரிய முறைப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. செங்கல், கடுக்கா, அந்த சுண்ணாம்பெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. டேப் இருக்குது, ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக காலம் கொடுத்துருக்குறாங்க. 750 லிட்டர்ஸ் சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க் இருக்குது. வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்குறாங்க 3 சைடில். பின்னாடிலாம் நீங்கள் பார்க்க முடியும் வீடுகள் இருக்குது. இதெல்லாம் புதுசாக லேஅவுட்ஸ் போட்டிருக்குறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு லென்ஸ் இருக்குது.
வருக வருக. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 16 சைஸில் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வுடன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் பேரிவேர் டேப்போடு இருக்குது. நெக்ஸ்ட்டு சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமா பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு 11 சைஸில் இருக்குங்க. கிச்சன் ஸ்லாப்பில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு வுடன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சிங்க் இருக்குது. பேரிவேர் பிராண்டில் டேப்போடு இருக்குது. உங்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஏற்றி ஒரு டேப் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மோட்ரு போடும்போது மட்டும் இங்கே டேரெக்டாக தண்ணி வரும். நீங்கள் ஏதாவது குடத்தில் தண்ணி பிடிச்சி வைக்கிறது, அந்த சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, சோறு வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு கூட நீங்கள் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் தான் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டேப் இங்கேயே கொடுத்துருவாங்க. என்ன இது 2 டேப் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். இவங்க வந்து மேலே தூக்கி கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் அந்த குடம் இருந்தால் பிடிக்க தூக்க கஷ்டமாக இருக்கும். அம்மாக்களுக்கு இடுப்பு வலிலாம் வரும் இல்லையா, தூக்கி ஏன்னா குடம் தூக்கி நிறைய பேருக்கு இடுப்பு வலி இருக்குது, அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க மேலே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்வா கார்டுக்குள்ளே டம்மி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அக்வா கார்டு வாங்குறீங்க அப்படின்னா இங்கே ட்ரில் பண்ணிவிட்டு அப்படி இன்லெட் கொடுத்துக்க வேண்டியதுதான். செல்ஃப் இருக்குது, 2 செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பூஜா கபோர்டுக்குள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் பண்ணிக்கலாம். சில பேருக்கு கிச்சனில் பூஜா வைக்கிறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். லாஃப்ட் இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பாருங்கள், காலை சூரிய ஒளி. டைம் வந்து கரெக்டாக வாட்சே ஓடாதுங்க 8:45. காலையில் இந்த டைம் எஞ்சி நான் வரதுக்காக 5:30 மணிக்கு ஒரு அலாரம் வச்சேன், 6 மணிக்கு ஒரு அலாரம் வச்சேன், 6:30 மணிக்கு ஒரு அலாரம் வச்சேன். அது ஏன் கேட்குறீங்க, இந்த டைம் வரதுக்கே அப்படி அலாரம் வைக்க வேண்டியதாக இருக்குது. குளிர் காலம் நல்லா தூக்கம் வருது. பேசிக்கிட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் கொண்டோம். மெயின் டோர் திறந்து வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. பாருங்களேன், ஸ்கொயர் கட்டில் வுட் தீமில் அங்கங்கே கிரே கொடுத்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து நீங்கள் அப்படியே வந்து பார்க்கிங் பார்த்துக்கலாம். எதனால் அங்கே உடன் விண்டோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்ற சொல்லிடுறேன். இப்போ உடன் விண்டோ அப்படின்னும் போது இங்கேருந்து வெளியில் திறப்போமா, வெளியில் யாராவது நடந்து வருவாங்க, அவங்க மேலே போடும். இந்த மாதிரி யூபிவிசி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்லைடிங், இது வெளியில் எந்த எக்ஸ்டெண்டும் ஆகாது. அதனால தான் இங்கே யூபிவிசி கொடுத்துருக்குறாங்க. வித் கிரில்லோடு இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் பாத். 4க்கு 6.5 சைஸில் இருக்குங்க. இந்த அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இங்கே இருக்கக்கூடிய டேப்ஸ் எல்லாத்துக்குமே வாட்டர் கண்ட்ரோல் நீங்கள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். இது இவங்களோட போன ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தேன். இது புதுசாக இந்த பில்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அண்ணாக்கள், அக்காக்கள், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் அக்கா கூட என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருந்தாங்க. வசந்த், கொஞ்சமாக சேர்த்து வச்சு லேண்டு முன்னாடி வாங்கி வச்சிட்டோம், இப்போ வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன், உன்னோட ஐடியா ஏதாவது தான் சொல்லுப்பா, லேண்டை விற்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ணா கங்க்ராட்ஸ், சூப்பராக பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா பண்ணுங்கள், வெற்றி அடைங்க. இந்த மாதிரி சின்ன இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம், நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க ஹாப்பி ஹோம்ஸ்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா வுடன் வென்டிலேட்டர், உங்களுக்கு அங்கே கிளாஸ் வந்துடும். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து ஒரு காமன் பாத், இதோட சைஸும் அதாங்க. இந்த காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வுடன் வென்டிலேட்டர் இருக்குது. சைடில் சோப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரானைட்டில் ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க. கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்கப்பா, இது கடப்பாக்கல் இல்லை. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரிவேர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த வீட்டில் வயசானவங்க இல்லை குழந்தைங்க யாராவது இருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு வுடன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டிசைன் இருக்கக்கூடிய டைல்ஸ் தான் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. நைட் லேம்ப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 9க்கு 11, எல்லாமே ஃபூட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 48 lakhs. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தாங்க. நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். லோனும் உங்களுக்கு 80% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லோன் 100%, 90%, 80% அப்படின்னு எடுத்தோடனே சொல்லிடுறாங்க. பட் சிபில்னு ஒன்று இருக்குது. உங்களோட சிபில் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு உங்களை அலைய வச்சுட்டு உங்களுக்கு நல்ல ஆசையை காமிச்சிட்டு, உங்களுக்கும் ஆசை வீடுன்றது எவ்வளோ பெரிய ஆசைன்றது எனக்கும் தெரியும், எனக்கும் இன்னும் வீடு இல்லை தான், அந்த ஆசையை தூண்ட வச்சுட்டு கடைசியில் லோன் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகுதுல்ல, அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால் சிபிலும் ரொம்ப முக்கியம். சிபில் தான் முக்கியமே லோன் வாங்குறதுல. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நானே கண்பட பார்த்த லொக்கேஷன் எப்படி இப்போ டிஃப்ரென்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் நேரில் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இல்லை பிடிக்கல அப்படின்னா, எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் கருத்துரை பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் அப்கிரேட் ஆக, உங்கள் தம்பி அப்கிரேட் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பாய் கைஸ். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். டாட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸில் உங்களுக்கு ரீல்ஸில் அந்த வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டே வந்துடும் இதில் வரத்துக்கு முன்னாடி.